இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உயிர்த்தெழுந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரையும் இணையதளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆராதனையின் ஆரம்பமாக கண்களை மூடி ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உயிர்த்தெழுந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் முடிய பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையின் ஆரம்பமாக Blessed be the name of the Lord என்கிற பாடலை ஆங்கிலத்திலும் தமிழிலும் நாங்கள் பாடுகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள். நாம் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord. Blessed be the name of the Lord Most High. The name of the Lord some power, the righteous run into it, and they are saved. The name of the Lord has some power, the righteous run into it, and they are saved. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord. Glory to the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord. Holy is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord. Jesus is the name of the Lord Most High. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and
வல்லக்கற்ற நாமத்துக்கே சோத்திரம் உண்டாகட்டுமே. எல்லாருக்கும் உன்னத நாமம். வல்லக்கற்ற நாமத்துக்கே சோத்திரம் உண்டாகட்டுமே. எல்லாருக்கும் உன்னத நாமம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பக்தரோடி அங்கே சுகம் காண்பார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பக்தரோடி அங்கே சுகம் காண்பார். பரிசுத்த நாமம் அதே, பாரமானி நாமம் அதே, ஈகமாறன் பணியும் நல் நாமம். பரிசுத்த நாமம் அதே, பாரமானி நாமம் அதே, ஈகமாறன் பணியும் நல் நாமம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரோடி அங்கே சுகம் காண்பார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். கர்த்தரோடி அங்கே சுகம் காண்பார். இயேசு என்னும் நாமம் அதே, நேசக்கற்ற நாமம் அதே, சர்வம் தொழுதிடும் நல் நாமம். இயேசு என்னும் நாமம் அதே, நேசக்கற்ற நாமம் அதே, சர்வம் தொழுதிடும் நல் நாமம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பக்தரோடி அங்கே சுகம் காண்பார். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பக்தரோடி அங்கே சுகம் காண்பார். The name of the Lord, hallelujah. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. The name of the Lord is a strong tower. The righteous run into it, and they are saved. ஹalleluya. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம். பக்தனோடி அங்கே சுகம் காண்பான். அப்படியே கண்களை மூடி நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. கடந்த 6 மாதங்கள் நம்மளை கண்ணின் மணியை போல பாதுகாத்து இந்த 7வது மாதத்திலும் இந்த 3வது உயிர்த்தெழுந்த நாளில் அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்தார். ஒரு நிமிஷம், ஒரு கண் இமைக்கிற பொழுது கூட கர்த்தர் நம்மளை கைவிடவில்லை. ஹல்லேலூயா. நம்மளை பாதுகாத்து பராமரித்து வந்தவரை நாம் ஆராதிப்போமா. நன்றி ஆண்டவரே. காலைதோறும் உம் கிருபை புதிது, உம் இரக்கங்கள் என்றும் மாறாது. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம்.
தோறும் கிருபை புதிது. ஓம் இரக்கங்கள் என்றும் மாறாது. உங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து தொழுவோம். பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து சொல்லுவோம். தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று மறவாதவரே இதயத்தில் உம்மை போற்றுகிறோம். என்றென்றும் பணிந்து சொல்லுவோம். நீ கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். We praise you, Lord. Hallelujah. ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புது கிருபையினால் எங்களை நிரப்பி உம்முடைய இரக்கத்தினால் முடிசூட்டி இமிட்டமாய் காற்று வந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்னும் எங்களை காக்க வல்லவரும் நல்லவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வெளியேற பெற்ற பிரசனத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையில் எங்களோடு கூட ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையின் மீதியான பகுதியை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் நீங்க அனுக்கிரகம் செய்ததுக்காக, கிருபை பாராட்டினதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காக நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை இந்த காலை வேளையில் நீர் கொடுப்பதற்கு வல்லவர் நல்லவருமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஜீவனுள்ளதாய் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளதாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால் எங்களுக்கு ஜீவனும் வல்லமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா நாம் கடந்து செல்வோம். Let's turn attention to the word of God. நீதிமொழியின் புத்தகம் 29வது அதிகாரம் 18வது வசனம். The book of Proverbs chapter 29 verse 18. தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவன் பாக்கியவான். Where there is no vision the people perish, but he that keepeth the law happy is he. தரிசனம் என்கிற தலைப்பின் கீழாக கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். Let's meditate the word of God entitled vision. தரிசனம் என்றால் என்ன? What is a vision? ஏன் தரிசனம் முக்கியமானதாய் இருக்கிறது? Why are visions important?
important. தரிசனம் எப்படி நம்முடைய வாழ்வை சிறந்து விளங்க செய்கிறது? And how can a vision empower you to excel? அதே சமயத்தில் தரிசனம் இல்லாத போது நம்முடைய வாழ்வு எப்படி சீரழிந்து போகிறது என்பதை குறித்து பார்ப்போம். At the same time, if you do not have a vision, how you perish. தரிசனம் என்றால் என்ன? What is a vision? தரிசனம் என்பது நம்முடைய வாழ்விலும் நடவடிக்கையிலும் தேவனை காண்பது. Vision is seeing God in our life. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய திட்டத்தையும் காண்பது. In our lives, if we see God's presence, God's power and God's plan, that is a vision. இந்த உலகத்தை பார்த்து என்னால் என்ன சாதிக்க முடியும் என்பதல்ல. We do not need to see the world and say what I can achieve. தேவனுடைய திட்டத்தையும் வாக்குத்தத்தத்தையும் பார்த்து என்னால் என்ன சாதிக்க முடியும் என்பதே தரிசனம். But vision is seeing God's word and his promises and saying what I can achieve. உங்களை குறித்து தேவன் என்ன சொல்லியிருக்கிறார்? What does God say about you? உங்களை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? What is God's will concerning you? நீங்கள் என்னவாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை காண்பதே தரிசனம். And vision is seeing what God wants you to be. ஏன் இந்த தரிசனம் முக்கியம் என்றால், If you ask why are visions important? தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. The Bible says where there is no vision, people perish. வாழ்க்கையில் தோல்வியடைய ஒரு நிச்சயமான வழி Living a life of without a vision தரிசனம் இல்லாமல் வாழ்வது is a sure way to failure. ஏன் தரிசனம் முக்கியம் என்றால், If you ask why are visions important? நாம் வாழும் உலகம் காரணமாய் இருக்கிறது. The world is a reason. நாம் வாழும் உலகம் The world we live in ஒரு அசாதாரணமான வாழ்க்கை வாழாதபடிக்கு will not allow you to live an extraordinary life, மற்றவர்களைப் போலவே நம்மை வாழும் செய்ய உலகமாய் but இருக்கிறது. it will make you live like others are. மற்றவர்களைப் போலவே நம்மை உருவாக்கும் உலகமாய் It இருக்கிறது. will shape in you the way other people are. நாம் மற்றவர்களைப் போலவே இருக்கும்படி எப்பொழுதும் நம்மை அடித்து வணைந்து கொண்டே இருக்கிறது. It will beat you and mold you in the way other people are. நீ தனித்தன்மை வாய்ந்தவனாய் வாழாதே, It will tell you you are not unique, எல்லாரைப் போல இரு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. but be like others are. ஒரு சாதாரண மெச்சனமான வாழ்க்கை வாழ நம்மை இழுத்துக்கொண்டே இருக்கிறது. It will draw you to live a life of stagnation. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் In the Gospel of Matthew chapter 6, இந்த உலகம் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, what kind of world we live in, ஆனால் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று இயேசு போதிக்கிறார். and Jesus teaches us how we should live. 31வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If we read verse 31, இந்த உலகத்தில் தேவனை அறியாத மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் it என்று tells சொல்கிறார். us how the pagans of this world live. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள், இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள் என்று சொல்லுகிறார். Jesus says, so do not worry saying what shall we eat or what shall we drink or what shall we wear. அதாவது இந்த உலகத்தில் தேவனை அறியாத மக்கள் கவலையினாலும் வருத்தத்தினாலும் எப்படி இழுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். Here Jesus tells us how the pagans of this world are drawn by the anxiety and worries of this world. ஆனால் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று போதிக்கிறார். And he teaches us how we should live. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவை என்று உங்கள் பரலோக பிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். He says your heavenly Father knows that you need them, but seek first his kingdom and his righteousness, and all these things shall be given to you as well. அதாவது இந்த உலகத்தின் மக்கள் கவலையினாலும் வருத்தத்தினாலும் இழுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். These people in this world are filled and drawn by anxiety and worries. ஆனால் நீங்களோ கவலையும் வருத்தத்தையும் மேற்கொண்டவர்களாய் வாழுங்கள் என்று சொல்லுகிறார். But Jesus tells us to overcome every worry and anxiety. நாம் வாழ்கிற உலகத்தை வர்ணிக்க வேண்டும் என்றால், If we have to describe the world we live in, நாம் வாழ்கிற உலகம் ஒரு பிற்போக்கான உலகமாய் இருக்கிறது. the world we live in is a world of negativity. காரணம் எப்பொழுதும் பிற்போக்கான காரியங்களையே பேசுகிறது. But because it always talks about negative things, சரியானவைகளை பற்றி பேசாது, it will not talk about good things, ஆனால் தவறானவைகளை பற்றி but பேசும். it will talk about evil things. இருப்பதை பற்றி பேசாது, It will not talk about the things that exist. இல்லாதவைகளை பற்றி பேசும். It will talk about the things that do not exist. முடிவதை பற்றி பேசாது, It will not talk about the possible. முடியாததை குறித்து பேசும். It will talk about the impossible. அழகானவைகளை பற்றி பேசாது, It will not talk about the pleasant things, அசிங்கமானதை பற்றி பேசும். but it will talk about the unpleasant things. நாம் வாசிக்கும் செய்தித்தாள்களை நாம் பார்ப்போம், டிவிகளை பார்க்கும்போது When you read the newspaper or watch the TV, எல்லாம் 90% பிற்போக்கான காரியங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறது. 90% of it is filled with bad reports. என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ளலாம ஒழிய You can only know what is happening. வேறொரு நன்மையும் நாம் பெற முடியாது. You can't receive any other benefit. அது மாத்திரமல்ல, Not only that, எப்போதும் பிற்போக்கான காரியங்களை உணர்ச்சி பூர்வமாய் பரப்பிக் கொண்டிருக்கிறபடியினால் because it keeps spreading every news of negativity emotionally, நாம் சாதாரணமான ஜனங்களாய் இருக்கும்படி எப்பொழுது நம்மை அடித்துக் கொண்டே இருக்கிறது. it pressurizes you to live an ordinary life. ஒரு சாதாரண நிலையில் வாழக்கூடிய மனப்பான்மையை உண்டாக்குறது. It will create an outlook to live an
ordinary life. உன்னால் எதையும் செய்ய முடியாது, It will tell you you are nothing, you are not capable. இருப்பதை வைத்து வாழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. And it will tell you to live with what you have. சாதாரணமான மனுஷனாகவே இரு என்று சொல்லுகிறது. It will tell you to live like a common man. அது மாத்திரமல்ல, Not only that, இந்த உலகத்தில் நாம் பின்பற்றக்கூடிய விதத்தில் to follow somebody. ஒரு எடுத்துக்காட்டான ஒரு நபர்களை நாம் காண முடியாது. You can't find an exemplary person. காரணம், இவ்வுலகத்தில் யாருமே நான் வித்தியாசமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பது கிடையாது. Because no one wants to be different in this world. உங்கள் முன்னேற்றத்துக்காக, தரிசனத்துக்காக, உங்களுக்கு ஊக்கம் அளிப்பதற்காக, For someone to encourage you and for your vision, உலகத்தை நோக்கி பார்த்தால் if you look at the world, ஒருவரையும் காண முடியாது. you will find none. அதனால் தான் வேதம் முக்கியமாக இருக்கிறது. That's why the word of God is important. வசனம் முக்கியமாக இருக்கிறது. The Bible is important. வேதத்தை போதிக்கிற சபை முக்கியமாக இருக்கிறது. And the church that teaches the truth is important. காரணம், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று வேதமும் சபையும் போதிக்கிறது. Because the Bible and the church teaches how you should live. வேதத்தை பார்த்தால் நாம் வித்தியாசமாய் இருக்க வேண்டும். If you see the word of God, you will know that you should be different. நாம் இன்னொரு நிலைக்கு போக வேண்டும். And you should go to the next level. நாம் உயர எழும்ப வேண்டும். That you should rise up. நாம் வித்தியாசமாய் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. That you should think differently. நாம் என்னவாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible teaches you how you should be. உலகம் முழுவதும் பிற்போக்கான காரியங்களால் நிரம்பி இருக்கிறபடியால், While the world is full of pessimism, தரிசனம் இல்லை என்றால் நாம் சீரழிந்து போவோம் என்று வேதம் சொல்லுகிறது. the Bible tells us if you do not have a vision, you perish. அடுத்தது, Secondly, தரிசனம் எப்படி நம்மை சிறந்து விளங்க செய்கிறது? how can a vision empower you? அதே சமயத்தில் தரிசனம் இல்லாத போது நாம் எப்படி சீரழிந்து போகிறோம் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். At the same time, if you do not have a vision, how you perish? தரிசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்து காட்டும்படிக்காக To understand this, that visions are important, ஒரு பழைய ஏற்பாட்டு சம்பவத்தை குறித்து பார்ப்போம். let's learn it from an Old Testament incident. எப்படி பெரும்பான்மையான மக்களோடு இசைந்து போய், How the majority of people went along with the majority, வித்தியாசமாய் சிந்திக்க முடியாமல் அழிந்து போனார்கள் என்பதையும், and how they perished because they couldn't think differently. எப்படி ஒரு சிலர் வித்தியாசமாய் சிந்தித்து But how a few thought differently, பெரும்பான்மையான மக்களோடு கூட சேர்ந்து போகாமல் வாழ்க்கையில் சிறந்து விளங்கினார்கள் என்பதையும் காட்டுகிறது. and how they excelled in life even though they didn't get along with the majority. என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கிறது. This incident is recorded in the book of Numbers chapter 13 and chapter 14. தரிசனம் எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. This incident teaches us that visions are important. இந்த சம்பவத்தின் பின்னணியை பார்ப்போம் என்றால், If you see the background of this incident, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தேவன் விடுதலையாக்கி, God had liberated the Israelites from the bondage of slavery, தம்முடைய பலத்த கிரியையினால் செங்கடலை கடக்க செய்து, and with his mighty hand he had led them through the Red Sea, வனாந்தர பாதையில் வெகு தூரம் வழி நடத்தி வந்தார். and he had led them through the desert for into a long distance. வனாந்தர பாதையில் வெகு தூரம் பிரயாணம் பண்ணி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் எல்லைக்கே வந்து விட்டார்கள். After traveling for a long time, they had reached the border of the promised land. தேவன் அந்த ஜனங்களை அங்கே நிறுத்தி, God had stationed them at that place, இந்த தேசத்தை உங்களுக்கு கொடுத்தேன் என்று வாக்கு பண்ணினார். and he had promised them that land. ஒரு புதுவிதமான ஆசீர்வாதமான வாழ்க்கை இவர்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது. A new kind of blessed life was awaiting them. பிரச்சனையிலும் கஷ்டத்திலும் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த ஜனங்கள் விடுதலையாகி, People who were in misery and problems were delivered, ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு அருகில் வந்து விட்டார்கள். and they had come close to a place of blessing. இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் உங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி, God had told them that the land flowing with milk and honey is for them. தேவன் வேவு பார்க்கிறவர்களை அனுப்ப சொன்னார். So he told them to send spies. எதற்காக அனுப்ப சொன்னார் If you என்றால், ask why did he tell them, அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியுமா சுதந்திரிக்க முடியாதா என்று தீர்மானிக்க அல்ல, it was not to decide whether they can inherit that land or not, அந்த தேசம் அவர்களுக்கு தான் என்பதை தேவன் தீர்மானித்து விட்டார். because God had decided that that land belonged to them. பின்பு எதற்காக அனுப்ப சொன்னார் என்றால், But if you ask why, அந்த தேசத்தின் மக்களோடு கூட இவர்கள் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். it is because they had to go and wage a war and conquer the land. அந்த மக்களோடு சண்டையிட்டு அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். They had to go and fight against those people and inherit that land. ஆகையால் எந்த விதத்தில் நன்றாய் யுத்தம் செய்து அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று திட்டமிடும்படி 12 வேவுக்காரர்களை அனுப்பும்படி சொன்னார். So God had told them to send 12 spies to go and plan a war against them. என்னாகமத்தின் புத்தகம் 13வது அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரை பார்ப்போம் என்றால், If you read from the book of Numbers chapter 13 verse 4 to verse 16, இந்த 12 பேருடைய நாமங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. these 12 men's names are mentioned. இந்த 12 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல. These 12 men were not ordinary men. இவர்கள் கோத்திரத்தின் தலைவர்கள். They were the
leaders of the tribes. ஜனங்களை அரசாண்டவர்கள். They were the rulers of the nation. அவர்களை ஏன் அனுப்ப சொன்னார்? அவருடைய வேலை என்னவென்றால், If he asked, why did God tell them send them, and what was their job? அவர்கள் யுத்தம் பண்ணி அந்த தேசத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். They had to go and fight and conquer that land. சிறந்த விதத்தில் அவர்கள் யுத்தம் செய்ய சில தகவல்களை சேகரிக்கும்படி அவர்களை அனுப்ப சொன்னார். God had to order them to go there and get some information about that land. சில தகவல்களை சேகரிக்க வேண்டும் ஒழிய They only had to go and gather information, தேசத்தை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதா என்று தீர்மானிக்க அல்ல. but not to decide whether they can receive that land or not. 25வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read verse 22, 40 நாட்கள் வேவு பார்த்தார்கள். it says for 40 days they went exploring the land எல்லாவற்றையும் கண்டார்கள். and they looked at everything. தகவல்களை சேகரித்து வருவதற்கு பதிலாக But instead of bringing the information, பிற்போக்கான செய்திகளை கொண்டு they வந்தார்கள். brought a bad report. 10 பேரும் பிற்போக்கான செய்திகளை பரப்பினார்கள். These 10 men brought a bad report and spread it. ஆனால் யோசுவாவும் காலேபும் மாத்திரம் But Joshua and Caleb, துணிச்சலாய் தைரியமாய் பெரும்பான்மையோடு சேராமல் with boldness and confidence, did not get along with the majority, வித்தியாசமாய் வாழ்வோம் என்று தீர்மானித்தார்கள். but decided to live differently. பெரும்பான்மையான மக்கள் சொன்ன செய்திக்கு மறுப்பு சொன்னார்கள். They denied what the majority of people said. துணிச்சலாய் வித்தியாசமாய் தைரியமாய் இருக்க தீர்மானித்தார்கள். They had decided to stand up with boldness and confidence. பெரும்பான்மையான மக்கள் என்ன சொன்னார்கள் என்றால், If you ask what did the majority of people say, இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். we have to see what they said. 28வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் அவருடைய துர்ச்செய்திகள் சொல்லை நாம் காண முடியும். From verse 28 to 31 we can see the bad report that they had given. இவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். We have to see what they said. ஏனென்றால் நம்முடைய வாழ்வில் தினமும் இப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். Because every day we are challenged with such kind of situations. ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கும் நிகழ்வாய் இது இருக்கிறது. This is a challenge that we face every day. ஒவ்வொரு நாளும் 10 பேர் எதையோ சொல்லி அவர்கள் பக்கம் நம்மை இழுக்க பார்க்கிறார்கள். Every day 10 people will try to talk to you and draw you to their intention. உலகம் தன்னுடைய சராசரி சிந்தனையோடும் பெரும்பான்மையான மக்களோடும் நம்மை இழுக்க பார்க்கிறது. The world will try to hold you with its thoughts and with the majority of attitude. உலக கவலை, பயம், சந்தேகம் போன்ற காரியங்கள் மூலமாய் நம்மை தம் பக்கம் இழுக்க பார்க்கிறது. The world will try to draw you by its anxieties and worries and fears and doubts. ஆனால் அதற்கு மறுப்பு சொல்லுகிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். But we should deny them. பிற்போக்கான செய்தி குறித்து பார்ப்போம் என்றால், If you see what is the negative report, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை விட்டுவிட்டு instead of doing what they had to do, ஜனங்களை அச்சுறுத்தும் செய்திகளை பரப்பினார்கள். they began to terrify the people. ஜனங்களை அச்சுறுத்தினார்கள். They frightened the people. மோசே அனுப்பும்போதே தைரியம் கொண்டு இருங்கள் என்று அனுப்பினார். When Joshua sent them, he said, take courage. ஆனால் அந்த தைரியத்தை இழந்து விட்டார்கள். But they had lost all courage. திரும்ப வந்து ராட்சசர்களை பற்றி பேசுகிறார்கள். When they returned, they started talking about the giants. பிரச்சனைகளை பற்றி They பேசுகிறார்கள். started talking about the problem. பிரச்சனையை மிகப்படுத்தி பேசுகிறார்கள். They magnified the problem. பிரச்சனையை நம்முடைய அருகில் வைத்து பார்த்தால், If you take a close look at your problem, பிரச்சனைகள் மட்டுமே தெரியுமே ஒழிய you will only see a problem வேறு எதுவும் தெரியாது. and nothing else. கவலைகளையும் பயங்களையும் சந்தேகங்களையும் பெரிதுபடுத்தி பார்த்தால், If you magnify your doubts, worries and fears and failures, அது மட்டுமே தெரியுமே ஒழிய you will only see them வேறு எதுவும் தெரியாது. and nothing else. கடைசியில் நாம் தைரியத்தை இழந்து At விடுவோம். last you lose all confidence. ராட்சசர்களை கண்டோம் என்பது மாத்திரமல்ல, They not only said we saw giants, எங்களுடைய பார்வையில் அவர்களுக்கு வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம் என்று சொல்கிறார்கள். but they said we seemed like grasshoppers in our own eyes. அது மாத்திரமல்ல, Not only that, அவர்களுடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம் என்று we சொல்கிறார்கள். said in their sight we looked like grasshoppers. பயமும் கவலையும் அவர்களை ஆண்டு கொண்டது. Fear and terror had gripped them. கற்பனையின் உச்சக்கட்டத்துக்கே சென்று விட்டார்கள். They had reached to the peak of imagination. அவருடைய மனம் பிற்போக்காக வேலை செய்ய ஆரம்பித்து விட்டது. Their minds and hearts started thinking negatively. மற்றவர்கள் இவர்களை குறித்து என்ன நினைக்கிறார்கள் என்று இவர்களே கற்பனை செய்கிறார்கள். They started imagining what others are thinking about them. இப்படி கற்பனை செய்தால் If you think in this way, யாருமே நமக்கு உதவி செய்ய முடியாது. no one can help you. பிற்போக்கான செய்தி என்பது ஒரு தொற்று வியாதியை போல இருக்கிறது. Bad reports are very infectious. என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the book of Numbers chapter 14 verse 1 and 2, பிற்போக்கான செய்தியினால் உண்டான பாதிப்பை குறித்து பார்க்கலாம். you can see the calamity that came when they spread their bad report. 10 பேருடைய துர்ச்செய்தி அனைவரையும் பற்றிக் கொண்டது. The bad report that came by those 10 men
had gripped everyone. முதல் 4 வசனத்தை பார்க்கிறோம். In the first 4 verses we see துர்ச்செய்தி எல்லாரையும் கலங்கடித்தது. that it brought fear and they made others people dread. எகிப்திலே வனாந்தரத்திலே மடிந்து போயிருந்தால் நலமா இருக்குமே என்று ராமுழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். The whole night they lamented and said it would have been better if we had to die in Egypt. இதுதான் உலகம். This is the world. இந்த உலகம் எப்படி நம்மை உலகத்தின் முறைமைக்குள் இழுக்க பார்க்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாய் இருக்கிறது. This is an example of how the world tries to draw you close to it. இந்த பிற்போக்கான தன்மை பெரும் சக்தியாய் ஆவியாய் இருக்கிறது. This spirit of negativity is like a spirit. லட்சக்கணக்கான மக்களை தன் பக்கம் இழுத்துக் கொள்கிறது. It will draw lakhs of people within itself. மக்களுடைய உள்ளத்தையும் மனதையும் அது பாதிக்கிறது. It will affect their hearts and minds. ஆகையால் தான் நாம் பார்க்கிறோம். That's why we see. நாம் எதை பார்க்கிறோம் என்பது, எதை கேட்கிறோம் என்பது, எது வாசிக்கிறோம் என்பது முக்கியமாய் இருக்கிறது. It is very important to see what we look at or what we hear and what we read. இவைகள் எல்லாம் உங்களை உள்ளே இழுக்கும் சக்தியாய் இருக்கிறது. Because these are powers that draws you closer. இது உங்களை பாதிக்கிற சக்தியாய் இருக்கிறது. These will affect you. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் நடக்கும் சம்பவமாய் இது இருக்கிறது. This is an day-to-day activity that happens. 4ஆம் வசனம் 5வது வசனத்தை பார்ப்போம் If என்றால் you read verse 4 and verse 5, பிற்போக்கான பாதிப்பு தலைவர்களையும் பாதிக்கிறது. this had even affected the leaders. மோசேயும் ஆரோனும் என்ன செய்வது என்று தெரியாமல் Moses and Aaron did not know what to do. முகம் குப்புற விழுந்தார்கள் என்று பார்க்கிறோம். We see that they fell face down in front of the whole assembly. காரணம் எல்லாரும் அழுதார்கள். Because everyone wept. எல்லாரும் முணுமுணுச்சார்கள். Everyone grumbled. இந்த சம்பவம் உலகத்தில் காணப்படுகிற பயமும் கவலையும் எப்படி நம்மை தம் பக்கம் இழுத்துக் கொள்கிறது என்பதை காட்டுகிறது. This incident shows us how the world tries to draw us close to it. இப்போது முற்போக்கான காரியங்களை பார்ப்போம். Today let's learn how to the positive things. எப்படி தரிசனம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க முடியும் என்பதை குறித்து பார்ப்போம். How the people who are optimistic can overcome everything. எல்லாரும் அழுது கொண்டிருக்கலாம். Everyone may be weeping. ஆனால் தரிசனம் உள்ளவர்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை. But people with the vision need not cry. எல்லாரும் முணுமுணுத்துக் கொண்டிருக்கலாம். Everyone may be grumbling. தரிசனம் உள்ளவர்கள் முணுமுணுக்க வேண்டிய அவசியம் But இல்லை. there's no need for the person with a vision to cry. அவர்கள் வித்தியாசமானவர்களாய் இருக்கலாம். Because they'll be different. 14வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால் If you read chapter 14 verse 6, யோசுவாவும் காலேபும் அங்கும் நடக்கு காரியங்களை கொண்டு கோபப்பட்டார்கள். we see Joshua the son of Nun and Caleb got angry with the people. தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். They tore their clothes. ஏன் தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள் என்றால் If you ask why did they tear their clothes? இவர்கள் முற்போக்கானவர்கள். They were positive people. முற்போக்கான காரியங்களை சொல்ல And to speak what is positive. மக்களுடைய கவனத்தை தங்கள் பக்கம் ஈர்க்கும்படி தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். They wanted to draw people's attention, so they tore their garments. 12 பேரும் ஒரே தேசத்தை தான் சுற்றி பார்த்தார்கள். These 12 men had spied the same land. 10 பேர் அது ஆபத்தான தேசம் என்றார்கள். 10 people gave a bad report and said it is the land of danger. ஆனால் யோசுவாவும் காலேபும் அது நல்ல தேசம் என்கிறார்கள். But Joshua and Caleb said it's a good land. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்தை கொடுப்பார் என்கிறார்கள். They said if God is pleased with us, he will give it to us. முற்றிலும் வித்தியாசமாய் பேசுகிறார்கள். They spoke differently. பிற்போக்காய் பேசினவர்கள் சொன்னார்கள், People who spoke negatively said அங்கே ராட்சதர்களை கண்டோம், that we saw giants. அவருடைய பார்வையில் நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம் என்று. And in their sight we looked like grasshoppers. ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், But these people said அந்த தேசத்தில் உள்ளவர்களை கண்டு நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. there is no need for us to fear those people. அவர்கள் நமக்கு இரையாவார்கள் என்று. Because they will be our prey. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதனால் பயப்பட வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். He says that there is no need for us to fear because God is with us. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு போய்விட்டது என்றார்கள். He says that the protection has gone away. இப்படிப்பட்ட தாக்கத்தை தான் வேதம் நமக்கு கொடுக்கிறது. God gives us such an impact. முற்போக்கான சிந்தனை உள்ளவர்களாய் இருங்கள். We have to be pessimistic. யோசுவாவை போல காலேபை போல முற்போக்கான காரியங்களை அவர் சொல்லுங்கள். We have to be optimistic and we have to speak positive things. வசனம் 10 நாம் பார்ப்போம் என்றால் If we read verse 10, யோசுவாவும் காலேபும் முற்போக்கான காரியங்களை சொன்னபோது when Joshua and Caleb gave the right information, ஜனங்கள் அவர்களை கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். people wanted to stone them. உலகம் இப்படிப்பட்டவர்களை எதிர்க்கிறது. The whole world will oppose such people. ஆனாலும் வித்தியாசமாய் இருங்கள்.
but dare to be different. வித்தியாசமாய் வாழ தீர்மானியுங்கள். Dare to be different. வித்தியாசமாய் வாழ தைரியம் கொண்டிருங்கள். Take courage and be bold to be different. இந்த வித்தியாசத்தை உண்டாக்குவது எது என்றால், If you ask what gives you this confidence, தரிசனம். it is vision. யோசுவாவும் காலேபும் என்னத்தை கண்டார்கள்? What did Joshua and Caleb see? தேவனுடைய பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய திட்டத்தையும் கண்டார்கள். They saw God's plan, God's purpose. தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்மால் ஜெயிக்க முடியும் என்பதை கண்டார்கள். They knew that God was with them and they can conquer. தேவனுடைய வல்லமை நமக்கு இருக்கிறது என்பதை கண்டார்கள். They knew that God's power was with them. அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது என்றார்கள். And they said it is God's will to give that land to them. ஆகவே தரிசனம் என்றால் என்ன? So what is a vision? தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய திட்டம், இவைகள் மீது நம்முடைய கண்களை வைப்பது. To fix our eyes on God's plan, God's promise and God's power. இன்று நாமும் கூட பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். Today you may be facing a lot of challenges. ஆனால் நம்முடைய கண்களை எதின் மீது வைக்கிறோம் என்பது முக்கியமாய் But இருக்கிறது. it's very important to know where your eyes are, ஏனென்றால் அதுதான் தரிசனமாய் இருக்கிறது. because that is a vision. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எல்லை வரைக்கும் வந்து விட்டார்கள். The Israelites had come to the borders. ஆனால் யோசுவா காலேப் இருவரை தவிர எல்லாரும் எல்லையிலே மாண்டு போனார்கள் என்று பார்க்கிறோம். But the Bible says except Joshua and Caleb all the others perished in the desert. காரணம் தரிசனம் இல்லை. It was because they had no vision. தேவனுடைய பிரசன்னத்தையும் வல்லமையும் தேவனுடைய நோக்கத்தையும் காண முடியவில்லை. They could not see God's plan, God's presence and God's power. தேவனுடைய வல்லமையின் மீது கவனத்தை செலுத்த முடியவில்லை. They could not look at God's power. தேவனுடைய திட்டத்தின் மீது தங்களுடைய கவனத்தை செலுத்த முடியவில்லை. They could not concentrate on God's plan. தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் இழந்து விட்டார்கள். They had lost God's plan and purpose in life. அதனால் எல்லை வரைக்கும் வந்து அவர்கள் அழிந்து போனார்கள். That's why they came as far as the border and they lost and they perished. இன்றும் அநேக தேவனுடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கிறார்கள். Today many people are in this manner. எல்லை வரைக்கும் வந்து விட்டார்கள். They have come right to the border. சுவற்றுக்கு அந்த பக்கம் பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசம். Just over the wall you find the land flowing with milk and honey. சுவற்றுக்கு இந்த பக்கம் வனாந்தரம். But on the other side of the wall is the desert. சுவற்றை தாண்டினால் பாலும் தேனும் ஓடும் தேசத்தை அனுபவிக்கலாம். If you cross the wall you can enjoy the benefits of milk and honey. அற்புதமான செழிப்பான வாழ்வை அனுபவிக்கலாம். You can enjoy a prosperous life. ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும். It was just 1 foot away. ஆனால் அவர்களால் முடியவில்லை. But it was not possible. ஏனென்றால் Because வித்தியாசமாய் இருக்க வேண்டியதற்கான தரிசனமும் துணிச்சலும் விசுவாசமும் இல்லை. they did not have the boldness, confidence and faith to live differently. தரிசனம் என்ன செய்யும் என்றால், If you ask what will a vision do? முதலாவது நம்முடைய மனப்பான்மையை பாதிக்கும். It will first change your attitude. நம்மை முற்போக்காய் நல்ல விதத்தில் சிந்திக்க வைக்கும். It will make you think positively. நம்மால் என்ன முடியும் என்கிற பலத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கும். It will give you the strength and ability to say what is possible. தேவனுடைய திட்டம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பிரசன்னத்தின் மீது நம்முடைய கண்களை வைக்க செய்யும். It will make you fix your eyes on God's presence, God's power and God's plan. அப்படி வைக்கும்போது Only then யோசுவாவை போல காலேபை போல பாலும் தேனும் ஓடக்கூடிய தேசத்தை நாம் சுதந்தரிக்கலாம். you can inherit the land just like Joshua and Caleb. நம்முடைய பிரச்சனையின் மீது ஜெயம் எடுக்கலாம். You can overcome every நம்முடைய problem. வாழ்வில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் நாம் மேற்கொள்ளலாம். You can overcome every difficulty in life. இன்று நம்முடைய கண்களை எதன் மீது வைக்கிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க Today வேண்டும். we have to consider and see why we keep our eyes on. நம்முடைய கண்கள் தேவனுடைய பிரசன்னத்தின் மீது இருக்கிறதா, Is your eyes on God அல்லது நம்முடைய பிரச்சனைகள் மீது இருக்கிறதா, or in your problem? நம்முடைய கண்கள் தேவனுடைய திட்டத்தின் மீது இருக்கிறதா, Is your eyes on God's plan நம்முடைய கஷ்டத்தின் மீது இருக்கிறதா, or on your difficulties? தேவனுடைய நோக்கத்தை நாம் பார்க்கிறோமா? Do you see God's plan இன்று சந்தித்து வருகிற பிரச்சனைகளை நாம் பார்த்து கொண்டு or இருக்கிறோமா? are you seeing your problems? இதை நாம் சிந்தித்து பார்க்க We வேண்டும். have to consider this. ஒருவேளை பிரச்சனைகள் மீது கஷ்டத்தின் மீது நம்முடைய கண்களை வைப்போம் என்றால், If you are focusing on your problems and difficulties, அதையே பெரிதுபடுத்தி பார்த்து கொண்டு இருப்போம் என்றால், if you are magnifying them, தேவனுடைய பிரசன்னத்தின் மீதும் தேவனுடைய திட்டத்தின் மீதும் தேவனுடைய நோக்கத்தின் மீது நம்ம கண்களை வைப்போம். let us refocus and look at God's presence, God's plan and God's power. தேவனுடைய வல்லமையின் மீது நம்முடைய கவனத்தை செலுத்துவோம். Let us focus on God's power. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிறாங்க அன்பின் பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக we ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the truth that we have heard today. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையை நாங்கள் நினைவு கூறுகிறோம். We thank you for your word that says you shall know the truth and the truth shall set you free. இந்த நாளில் அறிந்த சத்தியம் எல்லா பயத்திலிருந்தும் கலக்கத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you for delivering us from every fear and problem. எங்களுடைய தரிசனத்தின் மீது எங்களுடைய கவனத்தை செலுத்துகிறோம். We fix our eyes on our vision. எங்களுடைய கண்களை எடுத்து எங்களுடைய
எங்களுடைய பிரச்சனைகள் மீது, கஷ்டத்தின் மீது, ஆண்டவரே நாங்கள் அனுபவித்து வருகிற பாடுகள் மீது அல்ல. We do not fix our eyes on our problems, our difficulties. உம்முடைய பிரசன்னத்தின் மீது, உம்முடைய திட்டத்தின் மீதும், உம்முடைய வல்லமையின் மீது நாங்க வைக்கிறோம். But we fix our eyes upon your presence, upon your power and upon your plan. நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are with us. நீர் எங்களை பலப்படுத்துகிறவராய் இருப்பதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for strengthening us. எல்லா பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய தைரியத்தையும் வல்லமையும் கொடுக்கிறவராய் இருப்பதற்காக We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for empowering us to overcome everything. நீர் கொடுக்கிற வல்லமையினால் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் நாங்க மேற்கொள்கிறோம். Because of your power and through your power we overcome everything. என்னுடைய பிரச்சனைகள், கஷ்டத்தின் மீது ஜெயம் எடுக்கிறோம். We conquer everything. யோசுவாவை போல, காலேபை போல வெற்றி சிறக்கிறவர்களாய் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் ஆண்டவரே வாழ்கிறோம். We live as Joshua and Caleb lived. எல்லா கனத்தையும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. And all that is within me, bless his holy என் name. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. And forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், May the grace of our Lord Jesus Christ பிதாவாகிய தேவனுடைய அன்பும், and the love of the Father பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் and the fellowship of the Holy Spirit இன்றும் என்றும் சதாகாலம் அனைவரோடு கூட இருப்பதாக. be with you all now and forever. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you.